வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான 105 மினிட்ஸ் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான். இந்த 105 மினிட்ஸ் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹன்சிகா மோத்வானி என்ன இத்தனை தடவை சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த படத்து முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேரக்டர் தான். ஸோ ஹன்சிகா மோத்வானி மட்டும்தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை ஒரு ஒன் ஷாட் மூவியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் பர்சனை வச்சு இந்த படம் முழுக்கவே வந்து கேரி பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கதையோட ஆரம்பத்தில் சோனு மழை பெய்யுது. ஸோ அந்த மழையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரோட்டில் கார் ஓட்டிட்டு வராங்க. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில பல அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. யாரோ இவங்க கிட்ட வந்து பேசுகிற மாதிரியும் அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரியும் சில விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு பர்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு என்னாச்சு, அந்த வீட்டிலேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இதெல்லாமே தான் இந்த 105 மினிட்ஸ் படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னது மட்டுமே தான் இந்த படத்துடைய ஒரு கதையாகவே இருக்கும். இது ஒரு ஒன்லைன்லேயே இந்த படத்தை வந்து முடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த படத்துக்கான கதை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணியும் அந்த ஒன் ஷாட், அதாவது ஒரே பர்சனை பேஸ் பண்ணி இந்த கேமரா ஆங்கிள்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு வரதுக்காக இந்த டீம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரே ஆளுடைய பர்ஃபார்மன்ஸே நம்ம எவ்வளோ நேரம் தான் வந்து பார்க்க முடியும்? மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாம், அவ்வளோதான். இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் பக்கம் ஓடுது. ஸோ அதில் பல இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹன்சிகா மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே தான் இந்த ஸ்க்ரீன் முழுக்க பார்க்க வேண்டியதாக இருக்குது. படத்துடைய மேக்கிங், விஷுவல், பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தர் வாய்ஸ் கொடுப்பாரு. ஸோ அவருடைய வாய்ஸ் வந்து கேட்கும்போது அருந்ததி படத்தில் வந்து அந்த பசுபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டருடைய வாய்ஸை கேட்டு நம்ம மிரண்டு போயிருப்போம். ஸோ அந்த கேரக்டருடைய வாய்ஸ் வந்து கேட்கும்போது ஒரு வித பயம் வந்து ஏற்படும். ஸோ இது வந்து ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு, ஒரு புதுவிதமான ஒரு படத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு இந்த டீம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. கண்டினியூஸாக இந்த படத்தை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். எப்போ பாரு வழக்கமான எடிட்டிங் பேட்டர்ன், சினிமோட்டோகிராஃபி இதுள்ள படங்களே வந்து நிறைய பார்த்தாச்சு. ஸோ இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்காகவே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கேமரா மூமெண்ட்ஸை பற்றியும் எடிட்டிங்கை பற்றியும் அதுக்கப்புறம் நிறையா டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கான படம் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு இந்த 105 மினிட்ஸ் படம் வந்து பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கலாம் இந்த படத்தின் மூலமாக. மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். படத்தில் வரக்கூடிய அந்த ஹாரர் எலிமெண்ட் ஆகட்டும், ஒரு சில த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் இந்த படத்தில் வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து மோசம் இல்லை. பட் எல்லாருக்குமே இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறதுனா பாருங்கள். அண்ட் இந்த படம் இப்போதைக்கு தெலுங்கில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. தமிழே டப் பண்ணாலும் ஸோ பெரிய ஒரு வித்தியாசம் வந்து இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹன்சிகா கேரக்டரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் வந்து பேசுவாங்க. பயந்து போகிற இடங்களாகட்டும், அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் இன்னொரு வாய்ஸ் கேட்கும் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அவருடைய வாய்ஸ் வந்து அங்கங்கே லைட்டாக கேட்கும், அவ்வளோதான். ஸோ தமிழ் டப்பிங் பண்ணுறது இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.